சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்ததாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. அதை நாமும் சுதந்தரிக்க முடியும். நாம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாமும் சுதந்தரிக்க முடியும். அதை சுதந்தரிக்கும்படியாக தேவன் புறஜாதிகளாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை கொடுத்தார் என்பதை கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்பட வேண்டும். ஆனால் நாமோ புறஜாதிகளாக காணப்பட்டோம். புறஜாதிகளாக இருந்த நம்மை ஒரே பரிசுத்த பரலோக பிதாவாகிய தேவன் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றினார் என்பதை நாம் தியானித்தோம். அப்படி தியானித்த வேளையிலே பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக கொடுத்து, அவரை பலியாக கொடுத்து, அந்த கிருபாதார பலியை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய சாபங்களை நீக்கி அவனை இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து, அதாவது அவனுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை நல்கி இயேசு கிறிஸ்து என்கிற கிருபாதார பலியின் மூலமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக தைரியத்தோடு பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற அல்லது அவருடைய சத்தம் கேட்கக்கூடிய மேன்மையான இடத்தை வந்தடைய தேவன் கிருபை நல்குகிறார். ஆகவே நாம் இப்பொழுது புறஜாதிகள் அல்ல, தேவனுடைய இரட்சிப்பை அடைந்தவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியசாலிகள், தேவனை அண்டி கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்கள் என்ன? நான் உனக்கு பனியை போல் இருப்பேன் என்கிறார். அவருடைய தயை நமக்கு உண்டு, அவருடைய கிருபை நமக்கு உண்டு, அவருடைய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள் மன்னாவாக நம்முடைய சரீரத்தையும் உள்ளான மனுஷனையும் பலப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அவர் நமக்கு பனியை போல் இருக்கிறார். அவர் நமக்கு பனியை போல காணப்படும் போது நாம் எப்படி காணப்படுவோம் என்று அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் லீலி புஷ்பத்தை போல மலருவோம். அந்த சத்தியத்தை தியானித்தோம். லீபனோனை போல வேரூன்றி நிற்போம். அந்த சத்தியத்தையும் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அவன் கிளைகள் ஓங்கி படரும். ஆம், உங்களுடைய கிளைகள் ஓங்கி படரும்.
அந்த சத்தியத்தையும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் காணப்படும். அதாவது உங்களுடைய அலங்காரம், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுடைய அலங்காரம் எப்படி காணப்படுமாம்? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல காணப்படுமாம். இந்த பகுதியையும் கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் என்ன என்று நாம் தியானித்த போது 2 தன்மைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். முதலாவது தன்மை என்னவென்றால் கனியுள்ள வாழ்க்கை. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். மரங்களை அதனுடைய கனிகளினாலே அறியலாம். ஆகவே ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் என்று சொல்லும் போது உங்களிலே தேவன் அவருடைய திவ்ய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் உருவாக்கி கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல கனிகளையும் மிகுதியான கனிகளையும் கொடுக்கும்படியாக செய்கிறார். இரண்டாவது தன்மை என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். கடந்த வாரத்திலே தியானித்த சத்தியம் என்னவென்றால், தாவீது சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்தின் ஒரு விசேஷம் என்ன? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களிலே தேவன் எப்படிப்பட்ட அலங்காரத்தை காண்கிறார் என்றால் பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை காண்கிறார். அதற்கு திருஷ்டாந்தமாக நாம் சில சத்தியங்களை தியானித்தோம். அந்த சத்தியம் என்ன? ஏதேன் தோட்டத்திலே 2 விதமான விருட்சங்கள், ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. இந்த 2 விருட்சத்தையும் நாம் எதனோடு ஒப்பிட்டோம் என்றால், ஜீவ விருட்சத்தின் கனி என்பது நம்முடைய பரலோக பிதாவாகிய பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்பது வலு சர்ப்பமாகிய சாத்தானுடைய ஆவியை கொண்ட பிசாசனுடைய வார்த்தை. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை, அதாவது சாத்தானுடைய வார்த்தையை நீ என்ன செய்ய வேண்டாம்? கேட்க வேண்டாம். அதை உன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிப்பாயாக என்று சொன்னார். ஆனா மனிதன் என்ன செய்தான்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியாக காணப்பட்ட பிசாசின் வார்த்தையை உட்கொண்டான். சாத்தானுடைய வார்த்தையை தன்னுடைய ஜீவியத்திலே அபியாசப்படுத்தினான். அதனால் அவன் இழந்து போன பாக்கியம் என்ன? அருமையான தேவ சமூகத்தையும் தேவனுடைய வார்த்தையாக காணப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து போனான். அவனுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையின் மூலமாக பாவங்கள் உண்டானது, சாபங்கள் உண்டானது. இன்றைக்கும் மனுக்குலத்தை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு கூட்டத்தார் இன்றைக்கும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை, வலு சர்ப்பமாக காணப்படுகிற சாத்தானுடைய ஆவியை கொண்ட வலு சர்ப்பத்தின் வார்த்தைகளையே கேட்டு உட்கொண்டு அதை அபியாசப்படுத்தி சாபத்தின் பிள்ளைகளாக பாவத்தின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய முடிவு அக்கினியும் கந்தகம் ஏறுகிற பாதாளம். ஆனால் தேவன் மனதுருக்கமாயிருக்கிறார். தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார். மனுக்குலமானது பாதாள அக்கினியிலே போய் நித்தியமாக அழிய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்னவென்றால், மனிதனுடைய ஆவி தன்னுடைய கரத்திலே காணப்பட வேண்டும். மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், சாபத்திலிருந்து நீங்களாக வேண்டும். அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயங்கொண்டவனாக புசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். அவருடைய ஆவி கர்த்தருடைய கரத்திலே போய் சேருகிறது. அவர்கள் நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்திலே ஜீவ விருட்சங்களாக என்றைக்கும் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் எதற்காக உங்களை தேவ சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்? உங்களுடைய பாவங்களை மன்னித்தார், சாபங்களை நீக்கினார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எங்கே காணப்படுகிறது? நேசரின் தோட்டமாகிய தேவனுடைய சபையிலே தான் தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்கும்படியாக தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதை புசிக்கும்படியாக தேவன்
சுவிசேஷ சத்தியத்தை கேட்கும்படியாக செய்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து உங்கள் பாவங்களை மன்னித்து இன்றைக்கு கிருபாசன தண்டையிலே மகா பரிசுத்த ஸ்தல தண்டையிலே கிட்டி சேர தைரியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க பிசாசின் வார்த்தை அல்ல. இன்றைக்கும் தேவனுடைய சபையிலே கொடுக்கப்படுகிற வார்த்தை தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியாக காணப்படுகிறது. அதை நீங்கள் புசித்து புசித்து அதை அபியாசப்படுத்தி வாழும்போது 70-80 ஆண்டு காலத்திலே நீங்கள் தேவனுடைய சாயலை அடைகிறீர்கள். முடிவாக உங்களுடைய ஆவியை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்கள். நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்திலே ஜீவ விருட்சங்களாக தேவனுடைய சாயலை உடையவர்களாக பூர்ண ரட்சிப்படைந்தவர்களாக நித்திய ஜீவனை சுதந்தரித்தவர்களாக தெய்வீக இளைப்பாறுதலிலே சுகமாய் காணப்படுவீர்கள். இந்த அனுபவத்தை அடையும்படியாக உங்களுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த சத்தியத்தை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் கிருபை செய்தார். ஆவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை புசித்து அதன்படி நடந்து அதன்படி வாழும் போது உங்களுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படும். மாம்சீக சிந்தனைகள் அகன்றுவிடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதனுடைய 3வது தன்மையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது அலங்காரம் கனி கொடுத்தல், 2வது அலங்காரம் பரிசுத்தமாகுதல், 3வது அலங்காரம் இந்த நாளிலே நாம் தியானிக்கிற சத்தியமாய் இருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்துகொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இன்னொரு அழகை குறித்து வாசிக்கிறோம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்துகொள். இங்கே அநேகரால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தெய்வ சத்தியம் இந்த வசனத்திலே மறைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த வசனத்தை நல்ல ஒரு தெய்வீக சத்தியமாக எந்த ஒரு தேவ மனிதன் கை கொள்கிறானோ அவனிலே ஒரு தெய்வீக ஆவிக்குரிய அனுபவமாக அலங்காரம் உண்டாகிறது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மையான அழகு உருவாகிறது. அந்த அலங்காரம் என்ன, அந்த தெய்வீக அழகு என்ன என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனத்திலே கேள், செவியை சாய், சிந்தித்துக்கொள் என்று தேவன் 3 முறை உங்கள் கவனத்தை ஈர்ப்பதை நாம் பார்க்கிறோம். கேள் என்று சொல்லுகிறார், செவியை சாய் என்று சொல்லுகிறார், சிந்தித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது ஒரு மேன்மையான வசனமாக காணப்படுகிறது. ஆகவேதான் 3 முறை உங்கள் கவனத்தை ஈர்க்கும்படியாக சொல்லுகிறார். கேள், செவியை சாய், சிந்தித்துக்கொள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியமாக இருக்கிறது. ஆகவே ஒருவரும் இந்த சத்தியத்தை அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காகவே தான் வலியுறுத்தி தேவன் கூறியிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன? உங்களிலே ஒரு ஆவிக்குரிய மேன்மையான அலங்காரம், உங்களிலே ஒரு ஆவிக்குரிய மேன்மையான அழகு உருவாக வேண்டுமானால் என்ன சொல்லுகிறார்? உன் சொந்த ஜனத்தை மறந்துவிடு என்று சொல்லுகிறார். உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இது ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? தகப்பன் வீட்டை மறக்க சொல்லுகிறார், உன் சொந்த ஜனத்தை மறந்துவிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா, யார் அந்த ராஜா? மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே உருவாகிற ஆவிக்குரிய அழகையும் அலங்காரத்தையும் கண்டு என்ன செய்வாராம்? பிரியப்படுவார். அவர்தான் ஆண்டவர் ஆகியால் அவரையே
பணிந்து கொள் என்கிறார். தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான வாசஸ்தலங்கள் உண்டு. புதிய எருசலேம் உண்டு, சியோன் உண்டு. தேவ சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு ஒரு தெய்வீக வாஞ்சை உண்டாக வேண்டும். அந்த தெய்வீக வாஞ்சை என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறேன், நான் புதிய எருசலேமை அடைய வேண்டும். கர்த்தாவே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறேன், நான் அந்த மேன்மையான சுதந்திரமாகிய சியோனை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாஞ்சை எந்த தேவ பிள்ளைக்குள்ளாக காணப்படுகிறதோ அவர்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான சத்திய வசனமாக காணப்படுகிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியாக முன்னேறி செல்லும் போது கர்த்தர் என்ன செய்து விடுவார் என்றால், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக சிந்தனைகள் அனைத்தையும் என்ன செய்து விடுவார் என்றால் அகற்றி விடுவார். எப்படி அகற்றுகிறார்? ஒவ்வொரு நாளும் நீ புசிக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அல்ல, தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை ஒவ்வொரு நாளும் புசிக்கும் போது, தேவ சமூகத்திலே புசிக்கும் போது உங்களிலே காணப்படுகிற பாவத்தின் தன்மைகள், சாபத்தின் தன்மைகள், மாம்சீக கிரியைகள், மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக யோசனைகள், மாம்சீகத்தின் சகல காரியங்களும் உங்கள் ஜீவியத்தை விட்டு இந்த சத்திய வசனம் அகற்றி விடுகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் மனைவியை கவனிக்கணுமே, நான் என் புருஷனை கவனிக்கணுமே, நான் என் பிள்ளைய கவனிக்கணுமே அப்படின்ற கவலை உனக்கு வேண்டாம். அந்த கவலையை என் மேல வச்சிருன்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அதிகமாக தேடுகிறபடியால் மீதி உள்ளவை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். நீ உன் புருஷனை கவனிக்கிறத விட, நீ உன் பிள்ளைய கவனிக்கிறத விட நான் அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று செய், அர்ப்பணித்து விடு என்கிறார். யாரை அர்ப்பணிக்க வேண்டும்? ஒரு மனைவி கிறிஸ்துவிலே அதிகமாக வளர்ந்து முன்னேறி செல்கிறாள் என்றால், அவள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையுடையவளாக மாறுகிறாள் என்றால் அவள் என்ன செய்யணுமா? கர்த்தாவே, என் புருஷனையும் தேவ சமூகத்துல உமக்கென்றே அர்ப்பணிக்கிறேன் என்று வைத்து விட வேண்டும். அன்றைக்கு அன்னாள் அதை தான் செய்தாள். கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால் அவனை உமக்கென்றே தருவேன் என்று சொன்னாள். அப்படியே அவள் தேவ சமூகத்திலே தேவன் கொடுத்த குமாரனாகிய சாமுவேலை அர்ப்பணித்தாள். அவள் வளர்த்திருந்தாலும் கூட சாமுவேல் அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறி இருக்க முடியாது. ஆனால் தேவ சமூகத்திலே சாமுவேல் தேவனால் வளர்க்கப்பட்டபடியால் எல்லா நல்ல ஆசீர்வாதங்களை அடைந்தான், கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டான், பெரிய தீர்க்கதரிசியாக மாறி ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணினான். அதை தான் இந்த காலை வேளையிலே தேவன் ஒரு விலையேற பெற்ற சத்தியமாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறார். அருமையான சகோதரனே, நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து 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 உன்னுடைய ஜீவியத்துல தேவனுடைய சாயலையும் தேவனுடைய மகிமையும் அடையும் போது நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மாறி விடுகிறாய். பின்பு உனக்கு மாம்சீக எண்ணங்கள் இல்லை. ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, சகோதரனே, அவர்களை குறித்த பாரம் உனக்கு வேண்டாம், அவர்களை குறித்த கவலை உனக்கு வேண்டாம். உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் தேவ சமூகத்திலே நீ பிரதிஷ்டை பண்ணி விடுவாயாக. அப்படி நீ பிரதிஷ்டை பண்ணும் போது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் குறுக்கே உன் மனைவி நிற்க போகிறதில்லை, உன் பிள்ளைகள் நிற்க போகிறதில்லை. அதுபோல தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணி இருக்கிற உன் மனைவியினுடைய ஜீவியத்திலே உன் பிள்ளைகளுடைய ஜீவியத்தை குறித்து நீ கவலைப்பட போகிறதில்லை. இப்படியாக குடும்பமானது தேவனால் பொறுப்பெடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் சியோனுக்கென்று அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம். நீங்கள் புதிய எருசலேமுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற
ஒரு மேன்மையான வாஞ்சியோடு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாய் இருக்கலாம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற வசனத்தின்படியே நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து ஜீவிக்கிறபடியால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் உங்களுடைய மனதிலே வைத்து நினைத்து, என்னுடைய பிள்ளைகளை யார் கவனிப்பார், என்னுடைய புருஷனை யார் கவனிப்பார், என்னுடைய மனைவியை யார் கவனிப்பார் என்று கலங்க வேண்டாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே. அப்படி என்றால் இதுல ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் என்னன்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான். குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான். அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி முன்னேறி செல்லும் போது, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கும் போது தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? தேவனே உங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறபடியால் நீங்கள் பொறுப்பற்றவர்களாக மாறுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனை விட்டு அகன்று போகும் போதுதான், ஆவிக்குரிய ஜீவியத்திலே தோல்வி அடையும் போதுதான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறீர்கள். அதுதான் பரிதபிக்கப்படக்கூடிய நிலவரமாக காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை என்ன செஞ்சிரு? மறந்து விடு. உன் ஜனத்தை என்ன செய்து விடு? மறந்து விடு. அவர்களை மறந்து விடு என்கிறார். ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பமாய் இருக்கலாம், உங்களுடைய மனைவி பிள்ளைகளாய் இருக்கலாம், புருஷனாய் இருக்கலாம். குடும்பத்திற்குள்ளேயே புருஷன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லும் போது, அவன் மிகவும் மேன்மையான தரிசனத்தோடு கர்த்தரிலே நெருங்கி வாழும் போது அதிலே தலையிட மனைவிக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் மனைவியினுடைய ஆத்துமா வேற, புருஷனுடைய ஆத்துமா வேற. தெய்வ பிள்ளையே, அதே போல ஒரு குடும்பத்திலே மனைவியானவள் மிக மேன்மையான தரிசனத்தோடு ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லும் போது அதிலே தலையிட புருஷனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த வேளையிலே புருஷனுக்கு தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்திலே பிரதிஷ்டையாக அர்ப்பணி என்கிறார். அதே போல மனைவிக்கு தேவன் சொல்லுகிறார், புருஷனை என்னுடைய சமூகத்திலே வைத்து விடு என்கிறார். அப்பொழுது கர்த்தர் மனைவியையும் மேன்மையான தரிசனத்திலே வழி நடத்தி செல்வார். அப்பொழுது தேவன் புருஷனையும் மேன்மையான தரிசனத்திற்கு நேராக வழி நடத்துவார். அதற்கு திருஷ்டாந்தமாக நான் வேதத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து வைக்க இந்த காலை வேளையிலே விரும்புகிறேன். அந்த தேவ மனிதனுடைய பெயர் யாக்கோபு. அந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், ஒரு சந்தர்ப்பத்திலே அவனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தாரை எல்லாம் அக்கறைப்படுத்துவதை பார்க்கிறோம். என்ன செய்கிறான்? அக்கறைப்படுத்துகிறான். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 22 முதல் 28 வசனங்களை வாசியுங்கள். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யாக்கோபு ஒரு பிரயாணத்திலே காணப்படுகிறான்.
அந்த பிரயாணத்தின் நடுவே உண்டான ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு சந்தர்ப்பத்திலே யாக்கோபு தேவனிடத்திலிருந்து போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டான். அந்த சந்தர்ப்பத்திலே அவன் என்ன செய்தான்? தெய்வ பிள்ளையே, அவனுடைய குடும்பத்தாரை அக்கறைப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். பொதுவாகவே அக்கறை என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம் பரலோக ராஜ்யம். ஆனால் இந்த இடத்திலே நாம் அக்கறைப்படுத்துதல் என்பதை எதனோடு ஒப்பிடலாம் என்றால் தேவ சமூகத்தோடு ஒப்பிடலாம். யாக்கோபு தேவனோடு போராட வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு தடையாக, குறுக்காக யார் காணப்படக்கூடாது என்றால் அவனுடைய குடும்பத்தார் காணப்படக்கூடாது. ஆகவே அவன் என்ன செய்தானாம்? குடும்பத்தாரை ஆற்றை கடக்க பண்ணி அக்கறைப்படுத்தினான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவன் குடும்பத்தாரை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தான். அவன் அர்ப்பணிக்காமல் இருந்திருப்பானே, ஆனால் தேவனோடு போராடும் போது அவனுடைய மனைவி வந்து சொல்லி இருப்பாள், இங்க பாருங்க, இப்படியெல்லாம் போராடி என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு அவிசுவாசமான காரியங்களை சொல்லி இருப்பாங்க. ஆனா யாக்கோபுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் ஏன் தேவனோடு போராடுகிறான் என்று. அவன் போராடினபடியினால், அவன் குடும்பத்தை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தபடியால் அவனுடைய பெயரை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். இனி நீ யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய் என்றார். கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவனுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? ஒலிவ மரத்தின் அலங்காரம் போல் இருக்கும். அப்ப யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த அலங்காரம் என்ன? அவன் குடும்பத்தை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணினது அவனுடைய ஜீவியத்திலே அலங்காரமாக காணப்பட்டது. ஆகவேதான் அவன் தேவனோடு உறவாடினான். தேவனுடைய ஆசீர்வாதமாகிய தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். அந்த வார்த்தை எப்படி யாக்கோபுக்கு காணப்பட்டது? ஜீவ விருட்சத்தின் கனியை போல காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ ஒரு மேன்மையான ஊழியத்தை செய்கிறவனாயிருக்கலாம், ஒரு மேன்மையான ஊழியத்தை செய்கிறவளாயிருக்கலாம். அந்த ஊழியத்தின் பாதையிலே தேவன் ஒரு மேன்மையான தரிசனத்தோடு உன்னை வழி நடத்தும் போது அங்கே உனக்கு குறுக்காக உன் குடும்பத்தார் காணப்படக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், உன் குடும்பத்தாரை அக்கறைப்படுத்து, உன் குடும்பத்தாரை தேவ சமூகத்திலே வைப்பாயாக, உன் குடும்பத்தாரை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணுவாயாக. அப்படி பிரதிஷ்டை பண்ணும் போது உன் தரிசனமும் நிறைவேறும், உன் குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தெய்வ பிள்ளையை, யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் அவனுடைய குடும்பத்தையும் சேரக்கூடியதாய் இருந்தது. இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பின் நாட்களிலே யாக்கோபனுடைய மனைவி என்ன சாட்சி கொடுத்திருப்பாள்? யாக்கோபு தேவனோடு எங்களை தனிமைப்படுத்தி வைத்துவிட்டு போராடினபடியால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி போகும்போது உங்க குடும்பத்தை பற்றின பாரம் உங்கள் மனதிலே இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தின் சகல காரியங்களையும் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணி விடுவீர்களாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இனி உங்க போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார்.
யாக்கோபு விடியற் காலம் வரைக்கும் போராடினான். யாக்கோபு எது வரைக்கும் போராடினான்? விடியற் காலம் வரைக்கும் போராடி ஜெபித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே விடியற் காலம் என்று ஒன்று உண்டு. விடியற் காலம் எதை காட்டுகிறது என்றால் கர்த்தருடைய வருகையின் நாளை காட்டுகிறது. கர்த்தருடைய வருகையின் நாள் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஒரு போராட்டமாயிருந்தாலும் போர்க்களமாயிருந்தாலும் அதை செய்து நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதற்கு குடும்பம் தடையாய் இருக்கக்கூடாது. ஆகவே உன் குடும்பத்தை தேவனுடைய சமூகத்திலே பிரதிஷ்டையாக வைப்பாயாக. அப்பொழுது உன்னுடைய தெய்வீக தரிசனம் நிறைவேறும். நீ லக்கை நோக்கி ஆசையாய் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக தொடர்வாய். உன்னுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போல் இருக்கும். நீ யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். தேவன் உனக்கு தயை உள்ளவராயிருப்பார். தேவன் உனக்கு கிருபை உள்ளவராயிருப்பார். அவர் நீ வனாந்திர பாதையிலே நடந்து கொண்டிருந்தாலும் வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணி அந்த மன்னா உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி போல தேனிட்ட பணியாரம் போல காணப்படும்படியாக செய்து பலத்தின் மேல் பலனடைய செய்வார். நீயோ கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்படியாக தெய்வீக அனுபவத்தோடு காணப்பட்டு சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவாய். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய ஊழியம் வெற்றியுள்ளதாய் இருக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி தெய்வீக தரிசனத்தோடு மேன்மையான அனுபவங்களிலே வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீக பாதையிலே செல்லும் போது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணுவீர்களாக. அப்பொழுது நீயும் ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் குடும்பமும் ஆசீர்வாதமாயிருக்கும். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், மேன்மையான தரிசனம் இருக்கும் ஊழியத்திலே, அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மேன்மையான தரிசனம் உண்டாயிருக்கும். அதை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை மனதிலே வைத்து பாரப்படுத்தி அவர்களையே அந்த பாரம் அமிழ்த்தும்படியாக இடம் கொடுத்து விடுவார்கள். பின்பு அவர்களும் தங்களுடைய தரிசனத்தை அடையக்கூடாமற் போய் விடுவார்கள். அவர்களாலும் தங்களுடைய குடும்பத்தின் பாரத்தை சுமக்க இயலாதபடி போய்விடும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், இரட்டிப்பான சாபம் உண்டாகிவிடக் கூடாது. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், குமாரத்தியே கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுத்துவார். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் ஒரு கேள்வி, எப்படி மறப்பது? என் புருஷன் அல்லவா? எப்படி மறப்பது? என் மனைவி அல்லவா? எப்படி மறப்பது? என் குடும்பம் அல்லவா? அதற்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறார். உன்னால மறக்க முடியாது, உன்னால மறக்க முடியாது. தேவன் தான் மறக்கப்பட வேண்டும். நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கும் போது, நீ தேவனோடு சார்ந்து இருக்கிறபடியால், உன் முழு சிந்தையும் தேவனோடு ஐக்கியப்படுகிறபடியால், தேவனே உன் குடும்பத்தை மறக்க பண்ணுவார். தேவனே உன் குடும்பத்தை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணும்படியான கிருபையை கொடுப்பார். இது யாருடைய வாழ்க்கையிலே நடந்தது தெரியுமா? யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவன் சொன்னான், என் தகப்பன் குடும்பத்தை தேவன் மறக்க பண்ணினார் என்று சொன்னார். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51 52 வசனங்களை வாசிக்கும் போது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று யோசேப்பு கூறுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை மறந்துவிட முடியாது. தேவன் மாத்திரமே அவர்களை நீங்கள் மறக்கும்படி செய்ய முடியும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கதற வேண்டும். கர்த்தாவே, நான் இன்னும் என் குடும்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். கர்த்தாவே, அந்த நினைவுகளை என் மனதிலிருந்து மாற்றும். அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக என்னை ஆவிக்குரிய ஜீவியத்திலே மேன்மையான உன்னத அனுபவத்திற்கு கொண்டு வாரும் என்று நீங்கள் கதரும் போது, அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக உங்களை தேவன்
உயர்த்தி உங்களுடைய முழு சிந்தையும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக மாற்றி உங்கள் குடும்பத்தை தேவன் தாமே மறக்க பண்ணினார் என்று சாட்சி சொல்லும்படியாக தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணும்படியாக செய்வார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆம், யோசேப்பு தன் குடும்பத்தார் அனைவரையும் மறக்கும்படியாக தேவன் பண்ணினார். தெய்வ பிள்ளை யோசேப்பு தன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக அவன் மேல் மிகவும் பாசம் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய தகப்பனும் அவன் மேல் மிகவும் பற்றுதல் உள்ளவனாய் இருந்தான். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை தன்னை பகைத்து வெறுத்த தன் சகோதரரை மறந்து விடுவது யோசேப்புக்கு எளிதான ஒரு காரியமாய் இருந்திருக்க கூடும். ஆனால் தன் தகப்பனை மறந்து விடுவது என்பது அவனுக்கு அவ்வளவு லெகுவானதாய் இருக்கவில்லை. தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் அவனுடைய தாயார் வெகு காலத்திற்கு முன்னரே மரணமடைந்து விட்டார். அவனுடைய தகப்பனே அவனுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து வந்தான். ஆகிலும் இப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படியாக தேவன் பண்ணினார் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் நாம் நம்முடைய வீட்டாரை மறந்து விடுவதில் உள்ள ஆசீர்வாதம் என்ன? தெய்வ பிள்ளையே, பலனுள்ளதொரு ஊழியத்தை செய்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படி நாம் பலனுள்ளதொரு ஊழியத்தை நாம் செய்யும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தை கைவிடுவதில்லை. குடும்பத்தை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறாயே, உன்னுடைய குடும்பத்தை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தெய்வ பிள்ளையே, அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்களேன். யோசேப்பு சொல்லுகிறான், தேவன் என் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறான், தேவன் என்னை பலுக பண்ணினார். என்ன செய்தார்? தேவன் என்னை பலுக பண்ணினார். ஃப்ரூட்ஃபுல். அவனை ஆசீர்வதித்தார், அவனை பலுக பண்ணினார். நீயும் கூட உன் குடும்பத்தை உன்னுடைய மனதிலே வைத்து பாரப்படுத்தி கொண்டிராமல் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணி தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து, கர்த்தாவே, நான் உமக்கென்று நல்ல ஊழியக்காரனாக உமக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ கிறிஸ்துவிலே நெருங்கி ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லும் போது தேவன் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் நீ உன் தரிசனத்தை இழந்து விடக்கூடாது, உன் ஊழியத்தின் மேன்மையை குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதே நேரம் தேவ சமூகத்திலே உன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்காததன் மூலமாக அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு நீ தடையாய் இருக்க கூடாது. இது ஒரு மேன்மையான சத்தியம். இது அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட வசனங்கள் எடுத்து போதிக்கப்படுவதில்லை. காரணம், இந்த வசனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மேன்மையான சத்தியங்கள் அவர்களுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் குடும்பத்தை மறந்து தேவனை நோக்கி ஓடும் போது, உங்கள் குடும்பத்தை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து அவர்களுக்காகவும் அன்றாடும் போது தேவன் அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். நீயும் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவித்தாலும் ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தகப்பன் குடும்பத்தை மறந்து போவது என்று சொல்வது எதை காட்டுகிறது தெரியுமா? அவர்களோடு இருக்கக்கூடிய மாம்சீக பற்று, அவர்களோடு அவ்வப்போது தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்க தேவனோடு தொடர்பு கொள்வதை அதிகப்படுத்திடுவீங்க. ஆனால் குடும்பமோ கிறிஸ்துவின் குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆவிக்குரிய குடும்பமாக காணப்படும். குடும்பம் முழுவதும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அல்ல, தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவ விருட்சத்தின் கனியையே புசிக்கக்கூடிய குடும்பமாக, ஆவிக்குரிய குடும்பமாக காணப்படும். அந்த அனுபவத்தை தான் ஏதேனிலே ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். பிசாசின் தந்திரத்திற்கு இடம் கொடுத்தார்கள். மாம்சீகம் உண்டாகிவிட்டது. ஆனா கர்த்தருடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கணும், ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உண்டாக்கணும். உங்க குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக மாறணும். தேவனுடைய எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பிசாசின் திட்டம் என்ன? மாம்சீகத்தை கொண்டு வருவதுதான் பிசாசின் திட்டம். அவன் நீங்க உங்க வாழ்க்கையில பிசாசின் திட்டங்களுக்கு இடம் கொடாம, பிசாசின் ஆசைகளுக்கு இடம் கொடாமல், பிசாசின் விருப்பங்களுக்கு இடம் கொடாமல், தேவனோடு அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரோடு உறவாடுகிற அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய குடும்பமாக
நல்ல ஆசீர்வாதங்களை அடையக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலரை பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல, இவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்னுடைய அனுபவம் என்ன? புருஷனும் கர்த்தரை நோக்கி ஓடுவான், மனைவியும் கர்த்தரை நோக்கி ஓடுவாள், பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி ஓடுவார்கள். அவர்களுடைய சிந்தனை முழுவதும் கர்த்தரிலே காணப்படும். கர்த்தரிலே வளர்ந்து ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களோடு கிருபை வரங்களோடு காணப்படுவார்கள். அது ஒரு தேவனுக்குரிய குடும்பமாக, கிறிஸ்துவின் குடும்பமாக காணப்படும். யோசேப்பு சொல்லுகிறான், அப்படி என் குடும்பம் பலுகி பெருகும்படியாக, அப்படி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் என் தகப்பன் குடும்பத்தை மறக்கும்படியாக செய்தார் என்கிறான். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோட உறவாடி பாருங்க, அதிகமாக கர்த்தரோட நெருங்கி பாருங்க. கர்த்தாவே ஒரு தரிசனத்தை தாரும், வெளிப்படுத்தல்களை தாரும், விசேஷித்த சத்தியங்களை எங்களுக்கு போதியும். கர்த்தாவே நான் உம்மை போல மாறணும்னு கொஞ்சம் நெருங்கி பாருங்க. அப்பொழுது தேவன் உங்கள் குடும்பத்தை மறக்கும்படியாக செய்வார். நீங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்திலே மிகுந்த பொறுப்புணர்வு உள்ளவர்களாக அர்ப்பணிப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தார் பின்னாட்களிலே சொல்லுவார்கள், என்னுடைய அப்பானால நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம், எங்க அம்மானால எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தது, என் புருஷனால என் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தது, என் மனைவி ஆவிக்குரிய ஒரு மனைவியா இருந்தபடியா எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லி பின்னாட்களிலே உங்கள் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் கர்த்தர் தான் மறக்க பண்ண வேண்டும், உங்களால் முடியாது. நீங்கள் கர்த்தரிலே நெருங்கி நெருங்கி உறவாடும் போது கர்த்தர் மறக்க பண்ணுவார். அது இந்த பூமியில உள்ள மாம்சத்தின்படி வாழ்கிற மற்ற ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், எப்படி இந்த மனிதன் குடும்பத்தை மறந்து ஜீவிக்கிறான் என்று. ஆனால் அந்த விஷயம் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மனிதன் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருப்பான். அந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்துல குடும்பத்தை அர்ப்பணித்து இருந்திருப்பான். அந்த மனிதன் போராடி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் இருப்பான். அந்த ஆசீர்வாதம் பின்னாட்களிலே பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய சந்ததியாக, குடும்பமாக எந்நாளும் அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை விட்டு, தலைமுறையை விட்டு, சந்தானத்தை விட்டு நீங்குவதில்லை. அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாயிருக்கும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சியோன் பர்வதத்திலே அற்புதங்களாக, அடையாளங்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. இது தேவன் செய்யக்கூடிய மகத்துவமான கிரியையாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஏன் வேதத்திலே எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணை பற்றி நாம் படிக்கிறோம். எஸ்தரின் சரித்திரத்திலேயும் கூட இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறது. வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள், மொர்தேகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அப்படி என்றால் இங்கே நாம் மொர்தேகாயை யாரோடு ஒப்பிடலாம் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாக நாம் காணலாம். எஸ்தரை நாம் யாரோடு ஒப்பிடலாம் என்றால் பிரதிஷ்டையுள்ள தேவனுடைய ஊழியருக்கு ஒப்பிட்டு நாம் படிக்க முடியும். எஸ்தருக்கு யார் இல்ல? தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல. அப்ப யார் இப்பொழுது எஸ்தருக்கு ஆலோசனைக்காரராய் இருப்பது? மொர்தேகாய். மொர்தேகாய் வளர்ப்பு தகப்பனாக இருந்தாலும் கூட, சித்தப்பாவாக இருந்தாலும் கூட, ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் மொர்தேகாயை யாரோடு ஒப்பிடலாம் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல அறிவுரைகளுக்கு உன் ஜீவியத்தை ஒப்புக்கொடு. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் காணப்படும். நீ மற்ற காரியங்களை மறந்து விடுவாய். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவரை நோக்கி மன்றாடணும். பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையை ஆட்கொள்ளும், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நன்றாக நடத்தும்.
உம்முடைய அறிவுரைகளின்படி வேத வசனத்தின் வெளிச்சத்திலே என்னை நன்றாய் நடத்தும் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே பிரதிஷ்டையாக அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இனி நீ உன்னுடைய மாம்சீக உறவுகளை பற்றியெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருக்க நிச்சயித்திருக்கிறேன். அப்ப தேவனுடைய காரியங்களாக மேன்மைப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள் உண்டாயிருக்க உன்னுடைய மாம்சீக உறவுகளை குறித்தும் அதை மேன்மையாகவோ சிறுமையாகவோ நீ என்ன செய்ய வேண்டாம், வெளிப்படுத்தி காட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அப்ப அகாஸ்வேர் ராஜா எஸ்தரின் மீது மிகவும் அன்பு வைக்க காரணம் என்ன? அவள் ரூபவதியாகவும் அழகுள்ளவளாகவும் காணப்பட்டாள். எஸ்தருக்குள்ளாக காணப்பட்ட தெய்வீக அழகு என்ன? அந்த ஒலிவ மரத்தின் அலங்காரம் என்ன? தெய்வ பிள்ளையே, அவளுக்குள்ளாக இருந்த பிரதிஷ்டை. அவள் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அவள் தன்னுடைய ஜீவியத்தை மொர்தேகாயினுடைய ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுத்தாள். தெய்வ பிள்ளையே, வாசித்து பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் சிறிய குமாரத்தி தகப்பனாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை படிப்பீர்கள் என்றால் 2 பகுதி சொல்லப்பட்டிருக்கல. அங்க என்னென்ன பகுதி? அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். இந்த 2 பகுதியும் ஆங்கிலத்திலே and என்கிற பதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேதாகம மொழியின்படி and என்பதற்கு அதனால் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அப்படி என்றால் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி இந்த வேத பகுதியை நாம் எப்படி படிக்கலாம் என்றால், தனக்கு தாய் தகப்பன் இல்லாதபடியால் அவள் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாதிருந்தபடியால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில மாம்சீக பிரகாரமான உறவுகள் இல்லை. அது அவளுடைய ஜீவியத்திலே மறக்கப்பட்டாயிற்று. அவளுடைய ஜீவியம் முழுமையாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டாயிற்று. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி வாழுகிற எஸ்தருடைய ஜீவியம் அகாஸ்வேரு ராஜாவினுடைய பார்வையிலே அழகாயிருந்தது. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை எஸ்தருடைய ஜீவியம் போல பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கும் காருண்யத்திற்கும் அர்ப்பணிக்கும் போது மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜீவியத்தை பார்க்கும் போது சொல்லுவார், இவர்களிலே மாம்சீக பிரகாரமான உறவு முறைகளை வெளிப்படுத்தும்படியான எண்ணங்கள் இல்லை, அவைகளெல்லாம் இவர்களுடைய ஜீவியத்திலே மரித்தாயிற்று, இவர்களிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்பார். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, இயேசு ராஜா எனக்கு சொந்தமானார் என்று சொல்லுவீர்கள். நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை அடைந்து விட்டீர்கள் என்றால், கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறி விட்டீர்கள் என்றால், எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் உங்களுடையதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வழி நடத்துதல் உங்களை தேவன் அண்டையிலே கொண்டு நிறுத்தும். நீங்க சொல்லுவீங்க, எங்கள் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது என்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க வாசிங்க, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதனுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளை, அநேக சத்தியங்கள் இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தை மனதுல வச்சு பாரப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கோதுமை மணி, உங்க குடும்பம் எப்படிப்பட்டது? கோதுமை மணி. அத நீங்க உங்க சிந்தனை மண்டலத்துல வச்சு சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒருபோதும் அது மரியாததாகவே இருக்கும். அது மிகுந்த பலனை கொடுக்கவும் போறதில்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புருஷன், பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் கோதுமை மணி. கர்த்தர் சொல்றாரு, அவர்களை தேவ சமூகத்துல பிரதிஷ்டையா வைங்க. அவர்களை தேவ சமூகத்துல பிரதிஷ்டையா வைக்கும் போது அவர்களை குறித்து நீங்க வெளிப்படுத்த வேண்டாம் யாரிடத்திலையும். நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்கள், நீங்கள் கர்த்தரை மேன்மையாக எண்ணுங்கள், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், நீங்கள் கர்த்தரிலே வளர்ந்து முன்னேறுங்கள். அப்படி முன்னேறும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நீங்க உங்க உறவு முறைகளை எல்லாம் மறந்திருப்பீர்கள். அந்த அனுபவத்துல தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாராம், உன் குடும்பத்தை எல்லாம் தேவ சமூகத்துல நீ அர்ப்பணித்து உன் வாழ்க்கையில அவைகளெல்லாம் மறக்கும்படியாக அனுமதித்திருக்கிறபடியால் அந்த கோதுமை மணி சும்மா இருக்காதான், அது என்ன செய்யுமா? மிகுதியான பலன்களை கொடுக்கும். அதாங்க சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். அப்படின்னா என்ன? நீ உன் வாழ்க்கையில அதை சுமந்துகிட்டே இருந்தேன்னா அது தனியாதான் இருக்கும், அது தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும், அது பலனை கொடுக்காம தான் இருக்கும், நீ தான் சுமந்துகிட்டே இருப்ப பாரமா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது நிலத்தில் விழுந்து சாகும்படியாக நீ தேவ சமூகத்துல அந்த உறவு முறைகள் எல்லாம் வச்சுட்டு அவைகள் என் வாழ்க்கையிலே மறக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி செல்லும் போது நீ எந்த கோதுமை மணிய தேவ சமூகத்துல வச்சியோ அது என்ன செய்யுமா? அது மிகுந்த பலனை கொடுக்குமா. சாமுவேல் மிகுந்த பலனை கொடுத்தானா இல்லையா? மிகுந்த பலனை கொடுத்தான். யாக்கோபு மிகுந்த பலனை கொடுத்தானா இல்லையா? மிகுந்த பலனை கொடுத்தான். அவனுடைய குடும்பம் பலுகி பெருகினது. யோசேப்பு மிகுந்த பலனை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அவனுடைய சந்ததி பலுகி பெருகினது. தெய்வ பிள்ளையே, எஸ்தர் மிகுந்த பலனை கொடுத்தாளா இல்லையா? ஆம், திறப்பின் வாசலே நின்று தேவ ஜனங்களுக்காக மன்றாடினாள். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சீக உறவு முறைகளை மறந்தாயிற்று என்று சொல்லி அந்த உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, உங்க குடும்பம் மிகுதியான பலனை கொடுக்கும் என்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல வந்தீங்கன்னு வைங்களேன், லேவியருக்கு இருந்த பிரதிஷ்டை எப்படிப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசியுங்கள். லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிப்பிடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணங்களை போதிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்த லேவியரிடத்தில் தேவனால் எதிர்பார்க்கப்பட்ட பிரதிஷ்டை எவ்வளவு பெரிதாய் இருந்தது என்பதை பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலமாகிய நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே கர்த்தரை சேவிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை அத்தியாவசியமாய் இருந்திருக்குமே. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலமாகிய கிருபையின் காலத்திலே ஜீவிக்கும் தேவ ஊழியர் அதை பார்க்கிலும் மேலான பிரதிஷ்டை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். 9ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? நான் உங்களை பாரேன். தெய்வ பிள்ளையே, ஒருவனுடைய தகப்பனும் தாயும் வந்து நிற்கிறார்கள். யாருக்கு முன்பாக? அவனுடைய பிள்ளையின் முன்பாக வந்து நிற்கிறார்கள். ஆனா பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களை பாரேன். மகன் சொல்லுகிறான், நான் உங்களை பாரேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்களை
என் தகப்பனாகவும் தாயாராகவும் பாரேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க ஒரு மேன்மையான பிரதிஷ்டைக்குள்ளாக வரும்போது உங்க மாம்சீக உறவு முறையாக இருக்கக்கூடிய உங்க தகப்பன் தாயையும் கூட எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மற்ற பொதுவான தாய்மார்களையும் தகப்பன்மார்களை போலதான் பார்ப்பீங்க. என்னைய பெற்ற தாய், என்னைய பெற்ற தகப்பன் என்றெல்லாம் நீங்க விசேஷித்த பிரகாரமாக மனதுல வச்சு அவர்களை விசேஷித்தவர்களா வெளிப்படுத்த மாட்டீங்க. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சொன்னார். ஒரு முறை சீஷர்கள் வந்து சொல்றாங்க, உம்முடைய தாயார் உம்மை பார்க்கும்படியாக காத்திருக்கிறார்கள் சொன்னப்ப சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னுடைய தாயார் யார்? எவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படின்னா அது பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு பிரமாணமாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆசாரிய ஊழியர்கள் ஊழியத்தை செய்யக்கூடிய லேவியின் புத்திரருக்கு தேவன் அதை ஒரு உடன்படிக்கையாக கொடுத்திருந்தார். என்ன தெரியுமா? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு முன்பாக பெற்ற தாய் தகப்பன் வந்து நின்றாலும் அவங்க சொல்லிடுவாங்க, நான் உங்களை பாரேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உங்களை என்னை பெற்ற தாயாகவும் என்னை பெற்ற தகப்பனாகவும் பாரேன். அப்படின்னா அவர்கள் தங்களை பெற்ற தாயையும் தங்களை பெற்ற தகப்பனையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டார்கள். கர்த்தாவே, நான் உமக்கென்று ஊழியம் செய்கிறபடியால் நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடுத்தது அப்படியே வாசிட்டு வாங்களேன். அந்த 9ஆம் வசனத்துல தன் சகோதரரை அங்கீகரியாமலும், அப்படின்னா என்ன? நாட் அக்னாலஜிங். தன் உடன் பிறந்த சகோதரரை அவன் தன் சகோதரராக அறிந்து கொள்வது இல்லை. தெய்வ பிள்ளை அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன். தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் என்பது எதை காட்டுகிறது? தன் சொந்த பிள்ளைகளையும் அவன் தன் சொந்த பிள்ளைகளாக அறியாமல் இருக்கிறான். தன் சொந்த பிள்ளைகள் பேரிலும் யாதொரு தனி பற்றுதலும் பாசமும் அற்றவனாய் இருக்கிறான். எப்படிங்க இது முடியும்? தேவனால் கூடும். அப்ப இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளர்ந்து செல்லும் போது உங்களுடைய பற்று, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடையதாக மாறிவிடுகிறது. தேவனுடையதாக மாறும்போது உங்களுடைய உறவு முறைகளை எல்லாம் மறந்து விடுகிறீர்கள். அவைகளை எல்லாம் நீங்கள் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணி விடுகிறீர்கள். திடீரென்று இந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக தாய் வந்து நிக்கலாம், தகப்பன் வந்து நிக்கலாம், சகோதரர் வந்து நிக்கலாம், ஏன் சொந்த பிள்ளையே கூட வந்து நிக்கலாம். ஊழியக்காரன் சொல்லிடுவான், உன்னை நான் என் பிள்ளையாக அறியவில்லை, உன்னை நான் ஏதோ மாம்சீக உறவின்படி என் சொந்த குடும்பத்துல பிறந்த சகோதரராக அறியவில்லை, உன்னை நான் என்னை பெற்றெடுத்த மாம்சீகத்துல பெற்றெடுத்த தாயாக அறியவில்லை. இப்படி சொந்த உறவு முறைகளை பிரதிஷ்டை பண்ணும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உன் சொந்த தாயை நீ தேவ சமூகத்துல பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உனக்கு ஆயிரக்கணக்கான தாய்மார்களை தருவார். நீ பெற்றெடுத்த பிள்ளைய நீ தேவனுடைய சமூகத்துல பிரதிஷ்டை பண்ணும் போது, தேவனுக்கென்று உன்னதமான ஊழியத்தை செய்யும் போது தேவன் உனக்கு அநேகம் பிள்ளைகளை கொடுப்பார். உன்னோடு உன் குடும்பத்திலே பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களை எல்லாம் சொந்த உறவு முறையாக எண்ணாதபடி அவர்களை எல்லாம் தேவ சமூகத்துல பிரதிஷ்டை பண்ணும் போது தேவன் மிகுதியான சகோதரர்களையும் சகோதரிகளையும் உங்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய பிரதிஷ்டையாய் இருக்கிறது. அதற்கு நிழலாக தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே லேவியருடைய பிரதிஷ்டை எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் இப்படிப்பட்ட பிரதிஷ்டை செய்து ஊழியத்தை செய்வதனால் என்ன பலன் என்று கேட்கலாம். அதே வசனத்துல நம்ம கீழே படிச்சோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளும்படியாகவே. எதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தை ஊழியத்துல உருவாக்குறாருன்னா, இது எல்லாருடைய ஊழியத்திலையும் அல்ல. ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மிகவும் மேன்மையான சியோனை அடையும்படியான, புதிய எருசலேமை அடையும்படியான மேன்மையான
பிரதிஷ்டையுள்ள ஊழியத்தை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே ஏன் தேவன் இப்படிப்பட்ட அனுபவங்களிலே கொண்டு வருகிறார் என்றால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளும்படியாக. அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுவாரு? எனக்கு பிரியமான ஊழியக்காரனே, நீ என் வார்த்தைகளை கைக்கொண்டாய், நீ என்னோடு செய்திருந்த உடன்படிக்கையை காத்து கொண்டாய் என்று கர்த்தர் மகிழ்ச்சியோடு உங்களை ஏற்றுக்கொள்வார். உன் வீட்டார் உன் பேரில் பற்றுள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனால் நீயோ அவர்கள் மேல் பற்றுதல் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. உன் இருதயத்தில் அவர்கள் அனைவரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவே காணப்பட வேண்டும். இப்ப வாசிங்க, யார் மெய்யான சீஷன்? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யார் மெய்யான சீஷன் என்பதை இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுத்தி இருக்கிறார். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தெய்வ பிள்ளையே, ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று படிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இயேசு கிறிஸ்து சொன்னாரு உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னாரு, அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி வெறுக்க முடியும்? இங்க சொல்றாரு யாரெல்லாம் வெறுக்கணும் சொல்றாரு. தகப்பனை வெறுன்றாரு, தாயை வெறுன்றாரு, மனைவியை வெறுன்றாரு, சகோதரிகளை வெறுன்றாரு. ஆனா இன்னொரு பகுதியில சொல்லிட்டாரு உங்க சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி வெறுப்பது? வெறுத்தல் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னன்னா, அந்த நபர்களை வெறுப்பது அல்ல, அந்த உறவு முறைகளை வெறுப்பது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்துவின் சீஷனாக கர்த்தரோடு இசைந்து கனி கொடுக்கும்படியாக அந்த உறவு முறைகளை வெறுத்து வாழக்கூடிய ஒரு தெய்வீக அனுபவம். அந்த அனுபவத்திற்குள்ளே வரும்போது கர்த்தர் சொல்றாரு, மேன்மையான சுதந்திரத்தை அடைவாய், நீ சீஷனாக காணப்படுவாய். யாதொருவன் என்னிடத்தில் வந்துன்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து. அப்ப முதலாவது கர்த்தரிடத்தில் வந்து என்ன சொல்லணுமா? கர்த்தாவே, நான் என் உறவு முறைகளை என்ன செஞ்சிட்டேன்? மறந்து விட்டேன். இனி நான் உமக்கே சீஷன், உமக்கே ஊழியம் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறேன், உமக்கே நல்ல சேவை செய்யும்படியாக தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி முதல்ல யாரிடத்துல வரணும்? யாதொருவன் கிறிஸ்துவினிடத்திலே வந்து பின்பு தன்னுடைய வீட்டார்கள் அனைவரையும் உறவு முறைகளையும் நான் வெறுத்தாயிற்று என்று சொல்லுகிறானோ, அவன்தான் உண்மையான மெய்யான கிறிஸ்துவின் சீஷனாக காணப்படுகிறான். அப்படி என்றால் ஒரு கேள்வி, கர்த்தரிடத்தில் வருவது என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன? யாதொருவன் என்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிறாரே, கர்த்தரிடத்தில் வருகிறது என்பதன் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய இருதயத்தில் செல்வது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அவருக்கு சமீபமாக அல்ல, அவருடைய இருதயத்திற்குள் நீங்கள் காணப்படுகிறீர்கள். யோவான் ஸ்நானகனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். இது ஆங்கிலத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அப்படின்னா யோவான் எங்க இருந்திருக்கான்? தேவனுடைய இருதயத்திற்குள் இருந்திருக்கிறான். ஆகவேதான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அப்படின்னா தேவனுடைய இருதயத்திற்குள்ளே இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், அவன்தான் யோவான். அப்படி என்றால் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் யோவான். அவன் அனுப்பப்பட்டான். எதற்காக? தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா தேவனுடைய இருதயத்திற்குள் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் தூய்மையான தேவனுடைய அன்பை உடையவனாய் இருக்கிறான். இவ்வுலக அன்பு, மாசுபடிந்த அன்பு, பாவத்தின் அன்பு, கரைபடிந்த அன்பு, உற்றார் உறவினரின் அன்பு, மாம்சீக பிரகாரமான அன்பு. ஆனா மெய்யான தேவனுடைய ஊழியக்காரன்
கொண்டிருக்க வேண்டிய அன்பு என்னவென்றால் தூய்மையான தேவ அன்பு. அவன் எப்படி காணப்படுகிறான்? தேவனுடைய இருதயத்திற்குள் காணப்படுகிறான். அவன் அனுப்பப்படுகிறான், தேவனுடைய இருதயத்திற்குள் இருந்து அனுப்பப்படுகிறான். எதற்காக? தேவனுடைய அதே இருதயத்தை உடையவனாயிருக்கிறான், தேவனை பிரதிபலிக்க கூடியவனாயிருக்கிறான். எதற்காக அவன் தேவனால் அனுப்பப்படுகிறான் என்றால் தேவனுடைய உன்னதமான பணியையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்து நிறைவேற்றும்படியாக தேவனால் அனுப்பப்படுகிறான். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். அந்த உன்னதமான நிலையை அடைய நீங்களும் கர்த்தருடைய இருதயத்திற்குள் பிரவேசியுங்கள். அவருடைய இருதயத்திற்குள் காணப்படுகிறவர்களாக, தூய்மையான தேவனுடைய அன்பை உடையவர்களாக, மற்றெல்லாவற்றையும் மறந்தவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக நீங்கள் ஜீவிக்கும் போது நீங்கள் தேவனுடைய மனதை உடையவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனால் முன்குறிக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து நிறைவேற்றினவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிற நீங்கள் அவர் வாசம் பண்ணுகிற உன்னத சீயோன் பர்வதத்திலே காணப்படுவீர்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிறேன் என்கிறார். அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரம் போல் இருக்கும் என்கிறார். மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து முன்னிலுள்ள பிரதிஷ்டையின் அழகில் மிகவும் பிரியங்கொள்ளும்படியாக நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடுவாயாக என்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான அர்ப்பணிப்பினால் உண்டாகிற ஒரு தெய்வீக அலங்காரத்தை தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரருடைய ஜீவியத்திலையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறக்க வேண்டியதை மறக்கும் போது செயல்படுத்த வேண்டியதை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துவார். அவருடைய இருதயத்திற்குள் காணப்படுவீர்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து, யாரெல்லாம் தேவனிடத்தில் வந்து தேவனுடைய இருதயத்திற்குள் பிரவேசித்து, கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன், உம்முடைய தூய்மையான அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் மறந்து விட்டேன், உம் பணி செய்யும்படியாக என்னை அனுப்பும் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் மெய்யான கிறிஸ்துவின் சீஷர்களாக அனுப்பப்படுகிறார்கள். தேவனுடைய உன்னதமான பணியை செய்து நிறைவேற்றுவார்கள். நல்ல போராட்டத்தை போராடுவார்கள். விசுவாசத்தை காத்துக் கொள்வார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவர்களாக மாத்திரமல்ல, நித்தியத்திலேயும் ஜீவ விருட்சங்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பலிகி பெருகுவார்கள். ஒரு தலபல வரதபல மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தெய்வீக அனுபவத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய அழகிலே அலங்காரத்திலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய்
யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அறகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றிற்கே. அள்ளி பருக இயேசு தாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதிபிதாவே ஆட்டுக்குட்டியே தூய ஆவியே துதி ஸ்தோத்திரம் கன மகிமை வேலன் வல்லமை என்றென்றைக்கோ உம்முடையது. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தான் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு. ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தேவஜனமே, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார். அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினாரே, அந்த இஸ்ரவேலுடைய ஜீவியத்தை உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார். மொர்தெகாயுடைய வார்த்தைகளின்படியே நடந்து மேன்மை அடைந்த எஸ்தர், அவளுடைய ஜீவியத்தோடு உன்னுடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பார். அந்த லேவியருடைய பிரதிஷ்டையோடு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு பார். நீயும் கர்த்தருடைய இருதயத்திற்குள்ளே காணப்பட்டவனாக, கர்த்தருடைய இருதயத்திற்குள்ளே காணப்பட்டவளாக, தேவனால் அனுப்பப்பட்டவனாக ஒரு தலபலவரதபதலவை, தேவனால் அனுப்பப்பட்டவளாக ஒரு தலபலவரதபதலவை, உன்னத தரிசனத்தோடு ஒரு தலபலவரதபதலவை, மாம்சீக பிரகாரமான உறவு முறைகளை எல்லாம் மறந்து ஒரு தலபலவரதபதலவை, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தையோடு சேவை செய்கிற தெய்வ ஜனமே ஒரு தலபலவரதப. தேவன் உன்னோடு இடைபடுகிறார், தேவ பிள்ளையே உன்னோடு தேவன் இடைபடுகிறார். ஒரு தலபலவரதபதலவை மேன்மையான பிரதிஷ்டைக்குள்ளாக கடந்து வந்து தேவனுடைய சீஷனாக காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய மேன்மையான பணிகள் தேவனுக்கு உண்டு. ஒரு தலபலபலபலபலவே, நீ நல்ல போராட்டத்தை போராடு. கிறிஸ்துவின் போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும் ஒரு தலபலபலபலபலவே, உன்னுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள், உன்னுடைய அழகை காத்துக்கொள், உன்னுடைய தெய்வீக அலங்காரத்தை காத்துக்கொள். ஒரு தலபலபலபலபலவே, மகாராஜாவாகிய இயேசு சீக்கிரம் வருகிறார். மெய்யான தெய்வ பிரதிஷ்டையோடு காணப்படுகிற அப்படிப்பட்ட சீஷர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஒரு தலபலபலபலவே, மணவாட்டியே ஆயத்தப்படு. தேவ சமூகத்திலே குடும்பத்தை அர்ப்பணித்த, இப்படிப்பட்ட தெய்வீக சத்தியத்திற்கு அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஒரு விலையேற பெற்ற சத்தியம், தாவே கேட்க கிடைக்காத ஒரு தெய்வீகரமான சத்தியம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு சிறுமந்தையே பயப்படாதே என்று கர்த்தாவே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், சிறுமந்தையாகிய உடைய பிள்ளைகளுக்கு இந்த மேன்மையான பிரதிஷ்டையின் அனுபவங்களை கேட்கும்படியாக செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிலே வளரும்படியான தெய்வீக வாஞ்சை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. உலகம், பிசாசு, மாம்சம், அந்நிய நுகத்தடிகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை எடுத்து போடாதபடி தேவரே காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்ததாமே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு பனியை போல் இருக்க நீங்கள் ஒலிவ மரத்தின் அலங்காரமாகிய பிரதிஷ்டையின் அலங்காரத்தோடு கேட்ட சத்தியத்தின்படி மேன்மையடைய ஆசீர்வதிக்கப்பட பலப்பட கர்த்தர் கிருபை நல்குவாராக. ஆமென்.